ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ விஷ்ணு சித்த குரவே நமஹ. ஸ்ரீமத் கிருஷ்ணசூரயே நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆஸ்தாம் சேதசி மே நிரந்தரமசா வம்போதர ஷியாமளः புண்யே ஸ்ரீமதி புண்டரீகநயனः ஸ்வேதாச்சலேதஸ்திவான் மார்க்கண்டேய விஹங்கராஜ भुजगादी सक्षमा सेवितः चंद्रादित्य विदूद चामरयुगो लक्ष्मी सहायो हरिः अस्मद्गुरु समारंभामिति शेखर मध्यमां लक्ष्मी वल्लभ पर्यन्तां वन्दे गुरु परंपरां श्रीमत्कृष्ण समाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैर्लक्ष्याणां सुलभ श्रीधर सदा सकल द्राविडाम्नाय सारव्याख्यानकारिणं श्रावणे रोहिणी जातं कृष्णसंख्यमहं भजे वृश्चिके स्वाति सञ्जातं पुत्तूराख्ये महापुरे श्रीवैष्णवाणां सिंहं तं कृष्णं वन्दे पुरस्सिकम्. இன்று புத்தூர் சுவாமியினுடைய 101வது திருநக்ஷத்திரம் விஸ்வாவசு கார்த்திகை சுவாதி. இன்றைய சுபதினத்தில் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே பெரியதொரு தூணாய், ஸ்ரீ வைஷ்ணவ சிம்மமாய், திவ்யார்த்த ரத்னநிதியாய், வித்யா விசாரதராய், விசிஷ்டாத்வைத சம்ரக்ஷகராய், ஸ்ரீதத்வ நிர்தாரகராய் எழுந்தருளியிருந்த புத்தூர் வக்கீல் சுதர்சனர் ஸ்ரீ உவே எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார், ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்ராதிபர் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் ஸ்மரித்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அடியேன். புத்தூர் சுவாமி அடியேனுக்கு மாதாமகராகவும் பிரதமாச்சாரியனாகவும் இருக்கக்கூடியவர். அவரோடு குடல் துடக்கு கிடைக்கப்பெற்ற அந்த சௌபக மதத்தோடு அவரை பற்றி சுவாதி திருநாள் என்கிற இந்த சிற்றுரையை உபன்யசித்து அவருடைய திருவடிவாரங்களில் இதனை சமர்ப்பிக்கிறேன் அடியேன். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய விஷயங்களை, உயர்ந்த விஷயங்களை எல்லாம் மறைத்து சொல்லும்போது அல்லது குறிப்பால் உணர்த்தும் போது நட்சத்திரங்களை கொண்டு அதனை சொல்வது அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணுர் தேவதா அப்படின்னு வேத வாக்கியம். பகவான் எந்த ஒரு நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினாலும் அந்த நட்சத்திரத்தில் திருவோணத்தின் அம்சமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை அப்படின்னு நிருசிம்ம அவதாரத்தை பாடுகிறார் பெரியாழ்வார். அப்போ என்ன சொல்லணும்? சுவாதி திருவிழவில் அந்தியம் போதில் அரியுருவாகின்னு ஆரம்பிக்கணும். ஆனால் திருவோண திருவிழவுங்கிறாரே, நரசிம்மர் சுவாதிலன்னா அவதரிச்சார் அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் எந்த திருநக்ஷத்திரத்தில் அவதரித்தாலும் அதில் திருவோணத்தின் அம்சம் இருக்கும் அப்படின்னு கருத்து. பெரியாழ்வார் கண்ணனை நீராட்ட அழைக்கிறார். அப்போ நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும், எம்பிரான் ஓடாதே வாராய் அப்படிங்கிறார். அப்போ என்ன அழைக்கணும் நியாயமா? நீ பிறந்த உரோகிணி அப்படின்னு ஆரம்பிக்கணும். கண்ணன் ரோஹிணியில தானே அவதரிச்சான் அப்படின்னா, எம்பெருமான் கண்ணன் ரோஹிணியில் அவதரிச்சிருக்கட்டும், எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் புனர்வசூல அவதரிச்சிருக்கட்டும், நரசிம்ம பெருமாள் சிங்க பெருமாள் சுவாதியில் அவதரிச்சிருக்கட்டும், எந்த நட்சத்திரத்தில் பகவத் அவதாரம் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் திருவோணத்தின் அம்சமே இருக்கும் என்பது வழக்கம். அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் அப்படின்னு மறைச்சும் சொல்றார். ஹஸ்தத்திலேருந்து 10 நட்சத்திரம் பின்னோக்கி எண்ணினா திருவோணம், முன்னோக்கி எண்ணினால் ரோஹிணி. அப்போ ஹஸ்தம் அப்படின்னு சொல்கிறாருன்னா கம்ச பயத்தினால, கம்சாதிகளிடத்தில் இருக்கிற பயத்தினால மறைச்சு சொல்கிறாருன்னு வியாக்கியானம். எப்படி பார்த்தாலும் உயர்ந்த விஷயங்களை மறைக்கணும்னா அதற்கு நட்சத்திரம் பயன்படுகிறது அப்படின்னு நமக்கு இதில் இருந்து தெரியறது. பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருக்குமாரர் நாயனாராச்சான் பிள்ளை சரமோபாய நிர்ணயம்னு ஒரு கிரந்தம் பண்ணுறார். அதில் எம்பெருமானாருடைய அவதாரத்தை அவர் ஒரு சூர்ணிகையால் குறிப்பால் உணர்த்தும்படியாக அருளி செய்கிறார்.
எம்பெருமானாருடைய அவதாரத்தை உணர்த்தக்கூடிய இடம், முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய இடம். சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருவாக்காக இவர் இந்த சூர்ணிகையை அருளி செய்கிறார். எம்பெருமானார் அவதாரம் பண்ணுவதற்கு முன்னமேயே சுவாமி நம்மாழ்வார் எப்படி உடையவருடைய அவதாரத்தை குறிப்பால் உணர்த்தினார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூர்ணிகை இது. பெருமாள் திருவபிஷேகத்துக்கு பாரித்த மாசத்திலே 18ஆம் ஓத்திலே பிரதமோபாயம் பிறந்தா போலே நம் பிறவினாலை கேற பார்த்தால் 18ஆம் அவதியிலே சரமோபாயம் பிறக்க போகிறது அப்படின்னு ஒரு சூர்ணிகை. இதில் நம்மாழ்வார், சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கு இது. பெருமாள் அப்படின்னா ஸ்ரீராமபிரான், சக்கரவர்த்தி திருமகன். அவருக்கு திருவபிஷேகம், அதாவது பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம் என்று பாரித்தது, ஏற்பாடு பண்ணினது எப்போ, எந்த மாசத்துலன்னா சித்திர மாசத்துல. 18ஆம் ஓத்து, ஓத்துன்னா அத்தியாயம். கீதையின் 18வது அத்தியாயத்தில் பிரதமோபாயம் பிறந்தா போலே, இப்பதான் ஒரு வழியா விஷயத்துக்கே வந்தான் கண்ணன் தேர்ப்பாகன். சரமஸ்லோகம் அருளி செய்யறான், பிரபத்தியை காட்டுறான். அதனால இவ்வளவு நாழி அரட்டை அடிச்சுட்டு 18வது அத்தியாயத்துல தான் விஷயத்துக்கே வரான். அப்போ 18ஆம் ஓத்திலே பிரதமோபாயம் எப்படி பிறந்ததோ அதே போல நம் பிறவி நாளை கேற பார்த்தால், நம் பிறவி நாள் எது, சுவாமி நம்மாழ்வாருடைய பிறவி நாள். இது அவர்னா அருளி செய்கிறார். அப்போ நம் பிறவி நாள் விசாகம், சுவாமி நம்மாழ்வாருடைய திருவவதார தினம் விசாகம். விசாகத்திலிருந்து கணக்கு பண்ணினா 18ஆம் அவதியிலே, அவதினா காலம், அந்த தினம் அவதியிலே 18 விசாகத்திலேருந்து எண்ணிட்டு வந்தா விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்ராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை அப்படின்னு 18ஆம் அவதியிலே சரமோபாயம் பிறக்க போகிறது. சரமோபாயம் யாருன்னா எம்பெருமானார். நமக்கு கர்மம், ஞானம், பக்தி, பிரபத்தி எதுக்குமே அசக்தர்களாக இருக்கும், எதுக்குமே வழி இல்லை. அப்போது சரமோபாயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, உடையவர் திருவடிகளே சரணம் அப்படிங்கிறது ஒன்று தான் சரமோபாயம். அதையானும் பிடிச்சிக்க தெரியணும். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்ங்கிறதையானும் நாம் நம்பணும், அதையானும் பிடிச்சிக்க தெரியணும் அப்படிங்கிறத இந்த சூர்ணிகையால் காட்டித்தரார். பெருமாள் திருவபிஷேகத்துக்கு பாரித்த மாதம் சித்திரை. அந்த சித்திர மாசத்தில் நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரத்திலேந்து எண்ணினா 18வது திருநக்ஷத்திரம் திருவாதிரையில் ஒரு மகாபுருஷர் அவதரிக்க போறார் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கிறார். சித்திர திருவாதிரன் நேரடியாக சொல்லலாம், இவ்வளவு சுற்றி வளைச்சு நம்மளை இவ்வளவு டிரைவ் பண்ணுற விடுறாரே அப்படின்னா, எப்போவுமே உயர்ந்த விஷயங்களை அப்படி லகுவாக சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் பூசி மெழுகி சுற்றி வளைச்சு தான் சொல்லணும். பெரிய விஷயங்களை எல்லாம் ரொம்ப மலிவாக அப்படி போய் கொடுத்துடக்கூடாது. எம்பெருமானார் இப்பேற்பட்ட உயர்ந்த விஷயம், அதனால் அந்த வஸ்து கௌரவத்துக்கு ஏற்ப இப்படி குறிப்பால் அவருடைய அவதாரத்தை உணர்த்தும் விதமாக நாயனாராச்சான் பிள்ளை சரமோபாய நிர்ணயத்தில் இது அருளி செய்கிறார். இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு உயர்ந்த விஷயத்தை மறைத்து சொல்லவோ அல்லது குறிப்பால் உணர்த்தவோ நட்சத்திரத்தை பயன்படுத்துறதுங்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அதனால் அடியேனும் இதையே அடியொற்றி உயர்ந்த விஷயமாக நம் காலத்தில் எழுந்தருளி இருந்த புத்தூர் சுவாமி அவரை பற்றி பேசுவதற்கும் அவருடைய திருநக்ஷத்திரமான சுவாதியையே எடுத்துக்கொள்கிறேன். சுவாதி அப்படின்னா ஒரு சம்ஸ்கிருத பதம். அதற்கு பொதுவாக நட்சத்திரம்ங்கிற அர்த்தம். சுவாதினா நட்சத்திரம். அதற்கு மேலையும் சம்ஸ்கிருதத்துக்கு எப்போவுமே ஒரு பதத்துக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கும். சுவாதின்னா கூரான ஒரு ஆயுதம் அப்படின்னு ஒரு அர்த்தம், சிறப்புடைய பெரியோர் கூட்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த ரெண்டுமே புத்தூர் சுவாமி விஷயத்தில் பொருந்துறது. ஏன்னா அவருடைய வார்த்தைகள்லாம் ஆயுதம் போல தான் இருக்கும். அது அப்படியே வெட்டு 1 துண்டு 2ன்னு பிரதிபக்ஷ நிராசகம் அப்படிங்கிறது போல தான் இருக்கும். பிரதிபக்ஷிகளை நிரசிக்கும் விதமாக அவருடைய வார்த்தைகளே இருக்கும். சக்கரவர்த்தி திருமகன் விற்கை வீரர். புத்தூர் சுவாமி பேனா எடுத்தாலே போகிறோம், வில் எடுக்கணும்னு இல்லை, பேனா எடுத்தாலே வீரர். அப்படி அவருடைய வார்த்தைகள்லாம் வெட்டு 1 துண்டு 2ங்கும்படியாக ஒரு ஆயுதத்தை போல இருக்கும், பானப்பிரயோகம் மாதிரி இருக்கும் அவருடைய வார்த்தைகள். அதனால இவருடைய நட்சத்திரத்துக்கு ஏற்பவே இவருடைய செயல்களும் இருந்திருக்கு, சேஷ்டிதங்களும் இருந்திருக்கு. ஆயுதத்தை போல ஒரு வார்த்தைகள், இவருடைய எழுத்துக்கள்
அப்பேற்பட்ட வாக்மியா இருந்திருக்கார் புத்தூர் சுவாமி. சிறப்புடைய பெரியோர் கூட்டம்னு ஒரு அர்த்தம். சுவாதியில் எப்பவுமே அப்பேற்பட்ட மகாபுருஷர்கள் அவதரிப்பர் அப்படிங்கிறது புத்தூர் சுவாமியை பார்த்தா தெரியறது. விசேஷ வியக்தியாக இருந்திருக்கார் இல்லையா? அதனால் இந்த அர்த்தமும் இந்த பதத்துக்கு இந்த 2 அர்த்தங்களுமே புத்தூர் சுவாமியின் இடத்துல பொருந்தருது. இதற்கு மேலே கருடாழ்வார், கருட பகவான், அவர் சுவாதியில் திருவவதாரம் பண்ணினார். கருடனுடைய திருநக்ஷத்திரம் சுவாதி. அவர் எப்படி இருந்தார்னா வேதாத்மாவாக இருந்தார். ஏன்னா நம் பரமாச்சாரியர் சாதிக்கிறாரே, தாசஸ்ஸகா ஆசனம் வாகனம் துவஜோ யஸ்தே விதானம் யஜனம் த்ரயீமயஹா உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா त्वदङ्ग्रि சம்மர்தகின அங்கசோபினா அப்படின்னு கருடனை பற்றி சொல்லும்போது த்ரயீமயா அப்படிங்கிறாரே. த்ரயீமயனா இருக்கார். த்ரயின்னா வேதம், வேதமயனாக இருக்கிறார், வேதஸ்வரூபனாக இருக்கார் கருட பகவான். வேதத்துக்கு எப்படி கர்மகாண்டம் பிரம்மகாண்டம்னு 2 பகுதிகளோ அதுபோல் இவருக்கு 2 பட்சங்கள் இருக்கு. வேதம் எப்படி நமக்கு எம்பெருமானை காட்டி தருதோ அதுபோல இவரும் தன்னுடைய முதுகில் பெருமாளை வாகனமாக ஆகி சுமந்துண்டு வந்து நமக்கு காட்டி கொடுக்கிறார் அப்படின்னு வேதத்தை போலவே இவருடைய ஸ்வரூபமும் இருக்கு. வேதஸ்வரூபனாக இருக்கார் கருட பகவான். சுவாதியில் அவதரித்த கருடன் எப்படி வேதஸ்வரூபனாக இருக்காரோ அதே போல் புத்தூர் சுவாமி அவருமே வேத பிராமாணிகராக இருந்திருக்கார். பொதுவாக புத்தூர் சுவாமிக்கு ஒரு பழக்கம், எந்த ஒரு கிரந்தத்தை தொடங்கும் போதும் அநேகமாக ஒரு வேத வாக்கியத்திலிருந்து தொடங்கிறதுன்னு அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. கவனிச்சா தெரியும் அவருடைய கிரந்தங்களை. அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்னு ஆரம்பிப்பார். இல்லை மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்னு ஆரம்பிப்பார் ஒரு சில ஏதான ஒரு கிரந்தத்தை. அல்லது ஆச்சாரியமான் புருஷோ வேத அப்படின்னு எடுப்பார். அதிவாதி பவ அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அப்படி எடுப்பார். விஷ்ணு பரத்துவ ஸ்தாபனம் பண்ணக்கூடிய வாக்கியம் இதெல்லாம் இப்படி எடுப்பார். எம்பெருமானுடைய அவதாரம் பிறந்தாலும் எம்பெருமான் பிறவா பிறப்பிலியா இருக்கான்னு சொல்லக்கூடியது அஜாயமானோ பகுதா விஜாயத்தை. இது போன்ற வேத வாக்கியங்கள்லிருந்து அவர் தன்னுடைய கிரந்தத்தை தொடங்குவர். வேத பிராமாணிகராக இருந்திருக்கார். அப்போது என்ன தெரியறது, சுவாதியில் அவதரித்த கருடன் வேதாத்மாவாக இருந்திருக்கார். சுவாதியில் தோன்றின புத்தூர் சுவாமி வேத பிராமாணிகராக இருந்திருக்கார். ஏன்னா நமக்கு பிரமாண பஞ்சகத்தில் முதல்ல வேதம் தானே. வேதாத்து சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். அப்போது வேத பிராமாணிகராக வேத வாக்கியங்கள்லிருந்தே தன்னுடைய உரையை தொடங்குபவராக புத்தூர் சுவாமி இருந்திருக்கார். ஏன்னா வேதத்துக்கு உடன்பட்டு பேசினாதான் மற்ற எல்லா கிரந்தங்களுமே. வேதத்துக்கு மாறுபட்டு பேசினா அதை நாம் ஒரு முக்கிய பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. எந்த கிரந்தமாக இருந்தாலும் வேதத்தை அனுசரிச்சே பேசணும். நம்ம ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய திருவாக்குகளுமே அப்படி தானே இருக்குது. வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன், வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்த மங்கையர்கோன். ஒவ்வொரு ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளுமே எதனால் பெருமை பெற்றதுன்னா வேத அர்த்தங்களை சொல்லுவதால் பெருமை பெற்றது அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனால் அதையெல்லாம் அனுசரித்து புத்தூர் சுவாமியும் வேத பிராமாணிகராக வேதத்தை ஒட்டியே பேசக்கூடியவராக இருந்திருக்கார். கருடன், சுவாதியில் தோன்றின கருடன் இன்னொரு காரியம் என்ன பண்ணினார், அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வந்தார். கருடனுடைய சிற்றன்னை அவ என்ன பண்ணிட்டா, கருடனுடைய தாயாரான வினதையை அடிமைப்படுத்திட்டா. ஏதோ ஒரு போட்டி, அந்த போட்டியில் தோற்று போயிட்டதுனால இவாளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தப்படி அந்த கத்ரு சிற்றன்னை கருடன் தாயாரான வினத்தையை அடிமைப்படுத்திடுறா, ரொம்ப பாடாப்படுத்துறா. என்ன பண்ணினா விடுவிப்ப அப்படின்னு கேட்டால் அமிர்த கலசத்தை கொண்டுன்னு வந்தாதான் விடுவிப்பேன்னு சொல்லிடுறா கத்ரு. அதனால் கருடன் என்ன பண்ணுறார், தேவர்களோட யுத்தம் பண்ணி ஜெயித்து அவள் இடத்துல இருந்து அமிர்த கலசத்தை கொண்டுன்னு வரார் அப்படின்னு சரித்திரம். அப்போ என்ன தெரியறது, சுவாதியில் அவதரித்தவர் அமிர்த கலசத்தை தருவார் அப்படின்னு தெரியறது. அமிர்த கலச ஹஸ்தனா இருப்பார் அப்படின்னு தெரியறது இல்லையா? புத்தூர் சுவாமியும் சுவாதியில் அவதரித்தவர், அவரும் ஒரு அமிர்த கலச ஹஸ்தனா இருந்திருக்கார். அது என்னன்னா பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியா விவரண கிரந்தங்கள். இதுதான் இவர் நமக்கு தந்த அமிர்த கலசம். கருடன் கொடுத்த அமிர்த கலசமானோ சரீரஹானியத்தான் போக்கக்கூடியது.
ஆனால் புத்தூர் சுவாமி தந்த இந்த அமிர்த கலசம் ஸ்வரூபஹானியவே போக்கக்கூடியது. ஏன்னா புத்தூர் சுவாமியினுடைய கிரந்தங்கள் முழுக்க சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய அருளி செயலுக்கு அவருடைய ஸ்ரீசூக்திகளுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணும் விதமாகவே இருக்கும். பெரியவாச்சான் பிள்ளைக்கு 4 திசைகளிலும் 4 சிம்மாசனங்கள் உண்டு அப்படின்னு பெரியோருடைய திருவாக்கு, பூர்வர்கள் திருவாக்கு. அதில் முதலாவது ஸ்ரீராமாயண பாரதாதி தனிஸ்லோகம், அடுத்தது ஸ்தோத்திர ரத்ன ஜிதந்தே, இவைகளுக்கெல்லாம் வியாக்கியானம். ஸ்தோத்திர ரத்னம், சதுஸ்லோகி, ஜிதந்தே ஸ்தோத்திரம், இதற்கெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். மூன்றாவது அருளி செயல் வியாக்கியானங்கள், நான்காவது ரகசிய கிரந்தங்கள். இப்படி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய ஒர்க்ஸையே 4ஆக பிரித்து சொல்லுவார்கள், அனுபவிப்பார்கள் பூர்வர்கள். இதில் 3 பகுதியையும் புத்தூர் சுவாமி தொற்றிருக்கார். பெரியவாச்சான் பிள்ளையினுடைய ஒர்க்கு மொத்தத்தையும் ஒரு புருஷ ஆயுசில் ஒரு ஆவருத்தி நாம் வாசிக்கிறது அப்படிங்கிறதே கஷ்டம்னு சொல்லுவா. ஆனால் புத்தூர் சுவாமி என்ன பண்ணியிருக்காருனா 3 போர்ஷன், 3 ஒர்க்கு, 3 விதமான ஒர்க்கு, அதற்கெல்லாம் வியாக்கியானம், அந்த வியாக்கியானங்களுக்கு விவரணம் அருளி செய்து இருக்கார். ஏன்னா ஸ்தோத்திர ரத்னம், சதுஸ்லோகி, ஜிதந்தே ஸ்தோத்திரத்துக்கெல்லாம் புத்தூர் சுவாமியினுடைய விவரணம் இல்லாமல் நேரடியாக போய் நாம் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய மணிப்பிரவாளத்தை தொட்டோம்னா ஒன்றுமே புரியாது, ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த நடை. ஆனால் புத்தூர் சுவாமி அதற்கு எளிய நடையில் விவரணம் எழுதியிருக்கார். அதுவும் ஸ்ரீராமாயண பாரதாதி தனிஸ்லோகமெல்லாம் அமிர்தமயமாக இருக்கும். அந்த உத்கர்ஷமான பக்தி மட்டும் நமக்கு இருந்துருத்துன்னா புத்தூர் சுவாமி விவரணங்களை வாசித்தோம்னா இங்கேயே நமக்கு பரமபத தரிசனம் கிடைக்கும். அப்படி அருமையாக இருக்கும் அந்த பாவம், அந்த பாவனா பிரகர்ஷமும் அந்த உத்கர்ஷமான பக்தியும் எம்பெருமான இடத்துல இருந்து ஒரு வியக்தி அந்த விவரணங்களை எல்லாம் வாசிக்க ஆரம்பித்தா பெருமாள் நமக்கு அந்த புத்தூர் சுவாமியினுடைய திருவாக்குகளே எம்பெருமான தரிசிப்பிக்கும். அப்பேற்பட்ட ஒரு அமிர்தமயமாக இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம். எல்லாத்துக்கும் மேலே திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களுக்கு புத்தூர் சுவாமியினுடைய எளிய நடை விவரணம், அதெல்லாம் அந்த எளிய நடை விவரணங்கள் இல்லைன்னா நமக்கு என்னதான் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் மணிப்பிரவாளம் புரியும் அப்படின்னா கூட அதை நாமளாக நேரடியாக அதுக்குள்ளே பிரவேசித்து அந்த அர்த்த விசேஷங்களினுடைய சுவையை உள்வாங்கின்ற முடியாது. அதனால் புத்தூர் சுவாமி என்ன பண்ணியிருக்கார், கருடன் அமிர்த கலச ஹஸ்தனாக இருந்தது போல கருடன் கூட அமிர்த கலசத்தை தேவர்கள்டேருந்து போராடி வாங்கிட்டு வந்தாரை ஒழிய கத்ருக்கிட்ட கொடுத்துடலை. ஏன்னா வழியிலேயே பெருமாள் போய் இவரை தடுத்து அந்த ஒப்பந்தத்தில் உண்மையை சொல்லியே நீ ஜெயிச்சிடலாம், இந்த அமிர்த கலசத்தை கொடுத்து தான் ஜெயிக்கணும்னு இல்லை அப்படின்னு தோது சொல்லி தந்து பழையபடி நைஸாக இவர்கிட்டேருந்து அமிர்த கலசத்தை வாங்கி தேவர்கள்ட்டே கொடுத்துடுறார். பெருமாள் அங்கே ஒரு சாமர்த்தியம் பண்ணிடுறார். ஆனால் புத்தூர் சுவாமி மூலமாக நமக்கு இப்பேற்பட்ட அமிர்தமயமான இந்த கலசம் இதை நமக்கு பிரசாதிச்சிருக்கார் எம்பெருமான். இந்த அமிர்தமயமான திருவாக்குகள், அதாவது பெரியவாச்சான் பிள்ளையினுடைய ஸ்ரீசூக்திகள் அவ்வளவுக்கும் எளிய நடை விவரணம் அப்படின்னு புத்தூர் சுவாமி பண்ணினது தான் அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அமிர்த கலசம். அதெல்லாம் அப்படியே இன்றைக்கும் ஆவணப்படுத்தி வச்சுருக்காரே. புத்தூர் சுவாமி வெளியிடலைன்னா நமக்கு இந்த அர்த்த விசேஷங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கிறது துர்லபம். அதனால் இப்பேற்பட்ட மகோபகாரகர், அவரை ஸ்மரிச்சுக்கணும். அவருடைய திருநக்ஷத்திரத்திலையாவது அவர் பண்ணின இந்த மகோபகாரங்களை எல்லாம் வள்ளன்மை, இதை ஸ்மரிச்சுக்கணும் நாம். அதனால் என்ன தெரியறது, சுவாதியில் அவதரித்த கருடன் அமிர்த கலச ஹஸ்தனாக இருந்தது போல சுவாதியில் அவதரித்த புத்தூர் சுவாமியும் இந்த கிரந்தங்கள் அப்படிங்கிற அமிர்த கலச ஹஸ்தனாக இருந்திருக்கார். கருடனுடைய அமிர்த கலசமானும் சரீரஹானியத்தான் தடுக்கக்கூடியது. அமிர்தம்ங்கிறது சரீரத்தை தானே நமக்கு காப்பாற்றி புஷ்டியாக்கக்கூடியது. ஆனால் புத்தூர் சுவாமியினுடைய அமிர்த கலசம் இருக்கே, அவர் நமக்கு கொடுத்த அமிர்த கலசம் ஸ்வரூபஹானியவே தடுக்கக்கூடியது. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக ஒரு பிறவி கிடச்சி அதற்கப்புறமும் நாம் இறங்கிடக்கூடாது இல்லையா. நன்னா ஏறிட்டோம், இதுக்கு மேலே ஏறுறதுக்கு ஒன்றும் இல்லை, நன்னா ஏறியாச்சுங்கிற அப்புறம் இறங்கிடக்கூடாது. அதனால் இந்த கிரந்தங்களை எல்லாம் படித்து வாசித்து நாம் மேன்மேல முன்னேறி போயிடணும். இன்னும் அசதோமா சத்கமயங்கிற மாதிரி நம்ம பிரவருத்தியில் முன்னேறி போயிடணும். தாமசத்துலேருந்து ராஜசம், ராஜசத்துலேருந்து சாத்விகம்னு வந்தாச்சு, சாத்விகத்திலேருந்து சுத்த சாத்விகம்னு போயிடணும். இதற்கு புத்தூர் சுவாமியினுடைய விவரணங்கள் நமக்கு அமிர்த கலசமாக இருந்து ஸ்வரூபஹானியை தடுக்கக்கூடியது. சுவாதியில் அவதரித்த கருடன் அவர் இன்னொரு காரியமும் பண்ணார். என்னன்னா,
கருடன் வந்தாலே காளியன் மாதிரி விஷ சர்ப்பங்கள்லாம் பயம் எடுத்துட்டு ஓட்டம் பிடிச்சிடும். ரமணக தீபம் அப்படின்னு ஒரு இடம், அங்கே காளியன் போன்ற விஷ பாம்புகள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த இடத்துக்கு மீனை கொத்துறதுக்கும் பாம்பை கொத்துறதுக்கும் கருடன் வருவார். அந்த கருடன் வந்தாலே பயந்தடிச்சுட்டு எங்கேயானு ஓடிடும் அந்த பாம்புகள்லாம். கருடனுக்கு ஒரு சாபம் இருந்தது. ஒரு இடத்துல சௌபரிங்கிற ஒரு மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அங்கே போய் கருடன் மீனை கொத்தி விளையாடி அந்த மகரிஷியினுடைய தபஸுக்கு அது உபதிரவமாக இருந்தது. அதனால இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு கருடனை சபிச்சிட்டார் அந்த மகரிஷி. அதனால ஒரு காளிந்தி மடுன்னு ஒன்று யமுனை கரையில், அங்கே மட்டும் கருடன் வரமாட்டார். அதனால இந்த காளியன் மாதிரி விஷப்பாம்புகள்லாம் போய் அங்கே ஒளிஞ்சுன்றோம். காளியன் அங்கே போய் ஒளிஞ்சுண்டு அந்த இடத்த விஷமாக்கிண்டு உட்காண்டிருப்பான். அப்போது என்ன தெரியறது, கருடாழ்வார் வந்தாலே இந்த விஷ சர்ப்பங்கள்லாம் ஓட்டம் பிடிக்கிறது. அதே போல புத்தூர் சுவாமி சுவாதியில் தோன்றியவர், இவரும் துர்வாதிகளை எல்லாம் ஓட்டம் பிடிக்க வைக்கக்கூடியவர். பகவானுடைய குணத்துக்கும் பரத்வத்துக்கும் விருத்தமாக யார் என்ன பேசினாலும் அந்த துர்வாதிகளை எல்லாம் ஓட வைக்கக்கூடியவர் புத்தூர் சுவாமி. இவர் காலத்தில் இவர் சந்தித்த விஷ சர்ப்பங்கள் விஷப்பாம்புகள் அப்படிங்கிறவர்கள்லாம் துர்வாதிகள், விஷ்ணு பரத்வ விருத்தமாக முரண்பாடாக பேசக்கூடியவர்கள். அவாளையெல்லாம் ஓட்டம் பிடிக்க வச்சவர் புத்தூர் சுவாமி. நிறைய பண்ணியிருக்கார். அது மாதிரி கிரந்தங்களாகவும் அதெல்லாம் நமக்கு காண கிடைக்கிறது. சாத்விக விஜயம், ஸ்ரீ வைஷ்ணவ மத விஜயம், விசிஷ்டாத்வைத விஜயம், அக்னிஹோத்திரியும் வைணவமும் இப்படின்னு புத்தூர் சுவாமி பண்ணின இந்த கிரந்தங்களையெல்லாம் வாசித்தோம்னா எப்படியெல்லாம் இந்த கருடாழ்வார் விஷ சர்ப்பங்களை ஓட்டம் பிடிக்க வச்சார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏராளமாக பண்ணியிருக்கார். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக ஒன்று, கல்கியில் அமைச்சர் தரிசித்த அழியாத திருமேனி அப்படின்னு ஒரு கட்டுரை ஒருத்தர் எழுதிட்டார். அவர் ஒரு பிரசித்தமான அமைச்சராக இருந்திருக்கார் புத்தூர் சுவாமி காலத்தில். அது விஷயம் என்னன்னா, இன்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு புரட்டு தான். என்னன்னா, ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானாருடைய தாமான திருமேனிங்கிறது பள்ளிப்படுத்தப்பட்ட அழியாத உடலே, அதாவது அந்த சரம சரீரமே இன்னும் அழியாமல் அப்படியே அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இன்னி வரைக்கும் அந்த புரட்டு ஓடின்னு தான் இருக்குது. புத்தூர் சுவாமி காலத்துலேயும் இது ரொம்ப வலுவாக இருந்திருக்கு. இதில் மேற்கொண்டும் அந்த கட்டுரையாளர் ஒன்று சொல்லியிருக்கார். என்னன்னா, ராமானுஜருடைய அந்த உடலே தான் பதப்படுத்தி அங்கே வைக்கப்பட்டு இருக்கு. அதனால தான் தாமான திருமேனின்னு அதை சொல்கிறார். அதனால தான் ரங்கநாதர் உடையவர் சன்னதிக்கு போயிட்டு உள்ளே ஏழும்போது கால் அலம்பிண்டு போகிறார் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிட்டார். அவர் எழுதின கட்டுரையை சில ஸ்ரீ வைஷ்ணவர்களே, ஸோ கால்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களே ஆதரித்து பேச ஆரம்பிச்சிட்டான். அங்கங்கே இன்னி வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துன்னு தான் இருக்குது. இருந்தாலும் புத்தூர் சுவாமி மிக சரியான ஆதாரங்களை எல்லாம் எடுத்து காட்டி அப்போவே இதை தகர்த்திருக்கார். அதெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி நாம் வெளிப்படுத்தினாலே போகிறோம். என்னன்னா, எம்பெருமானாருடைய அந்த சரம திருமேனியை நம்பெருமாளுடைய வசந்த மண்டபமாக இருந்த இடம் அங்கே திருப்பள்ளிப்படுத்தும்படி நம்பெருமாளுடைய ஆணை உத்தரவு. அதன்படி திருப்பள்ளிப்படுத்தியாச்சு, உள்ளேயே அடக்கம் பண்ணியாச்சு. அதற்கு மேலே ஒரு சுதையினால் எம்பெருமானாரை போலவே ஒரு திருமேனியை ஏற்படுத்தினார்கள் அப்போது இருந்த பெரியோர்கள்லாம். அதனால் அந்த எம்பெருமானாரை திருப்பள்ளிப்படுத்தின இடத்தில் உள்ள திருமேனிங்கிறதுனால தான் அது தாமான திருமேனின்னு சொல்லப்படுறது. ஏன்னா ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு ஆசை. ஞானிகளை உடம்போடையே அணைச்சிக்கணுமா. அந்த ஸ்வரூபத்தை எடுத்துக்கிறது அப்படிங்க ஹிருதயத்தை எடுத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அந்த திருமேனியவே ஆசைப்படுவானா எம்பெருமான். அதனால் மகாஞானியான எம்பெருமானாருடைய திருமேனியை கூட விட விரும்பலை ரங்கநாயகன். தன்னுடைய வசந்த மண்டபத்திலேயே பள்ளிப்படுத்தும்படி ஆணையிட்டுட்டான். அதே போல் பள்ளிப்படுத்தியாச்சு. பள்ளிப்படுத்தின இடத்திற்கு மேலே சுதையினால் ஒரு எம்பெருமானார் திருமேனியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார்கள் அப்போது இருந்த பெரியோர்கள். அது சுதா திருமேனியை ஒழிய அது சாக்ஷாத் சரம திருமேனின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் சில ஆதாரங்களை காட்டி நிரூபித்தார் புத்தூர் சுவாமி. அதற்கு மேலேயும் ஒரு துர்வாதம் இவர்கள் கிளப்பினார்கள். அதனால தான் உடையவர் சன்னதிக்கு போயிட்டு நம்பெருமாள் கால் அலம்பிக்கிறார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அபச்சாரமான வார்த்தை. மகா ஞானியான உடையவர் சன்னதிக்கு போயிட்டு வந்து காலா அலம்பிப்பார் பெருமாள், ரங்கநாதன் காலா அலம்பிப்பார், அதுவே தப்பு. பொதுவாகவே சன்னியாசிகளுக்கு தீட்டு கிடையாது. அதுலேயும் உடையவருடைய சன்னதிக்கு போயிட்டு வந்தால் நம்பெருமாளுக்கு எப்படி இருக்கும்? நம்பெருமாள்
வருஷத்தில் 3 பிரம்மோற்சவத்தும் போது கடைசி தினத்தன்னைக்கு தான் உடையவர் சன்னதிக்கு போகிறார். பொதுவாகவே நம்ம விஷ்ணு கோவில்களில் பார்த்தா 10 நாள் பிரம்மோற்சவம் பூர்த்தியாகி பெருமாள் ஆஸ்தானத்துக்கு ஏழும்போது திருவடி விளக்கீண்டு திருவடியில் தீர்த்தம் சேர்த்துட்டு போகிறதுங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. இந்த சாஸ்திர விதியை ஒட்டி தான் நம்பெருமாளும் திருவடிகளில் தீர்த்தம் சேர்த்துட்டு போகிறாரே ஒழிய உடையவர் சன்னதிக்கு ஏழுனதுனால தீர்த்தம் சேர்த்துக்கிறாருன்னு சொல்கிறது ரொம்ப அபச்சாரம். மேலும் சங்கராந்தி அன்னைக்கும் கணு அன்னைக்கும் காத்தாலேயே நம்பெருமாள் அங்கே புறப்பட்டு போகிறார், உடையவர் சன்னதிக்கு ஏழ்றார். அப்படி ஏழிட்டு ஆஸ்தானம் போகும்போது திருவடியை விளக்கிக்கிறது இல்லை, காலை அலம்பிக்கிறது இல்லை. இதுவே இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துறது அப்படின்னு இது போன்ற ஆதாரங்களை எல்லாம் மேன்மேலே எடுத்து காட்டி இந்த துர்வாதங்கள் மேலே மேலே கிளம்பாம அவர் காலத்தில் நன்னா தடுத்து வச்சிருந்தார் புத்தூர் சுவாமி. இது போல சுவாதியில் தோன்றின கருடன் என்னெல்லாம் பண்ணினாரோ அது போன்ற காரியங்களை, சதுருஷமான காரியங்களை புத்தூர் சுவாமியும் பண்ணினார். நாம் கொஞ்சம் நுட்பமாக கவனித்து பார்த்தோம்னா இது புரியும். சுவாதியில் அவதரித்த மற்றும் ஒருவர் பெரியாழ்வார், விஷ்ணு சித்தர். அவர் பண்ணின காரியத்திலேயே ரொம்ப முக்கியமானது, மதுரையில் கூடலழகர் திருமுன்பு விஷ்ணு பரத்வ ஸ்தாபனம் பண்ணினார். பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று அப்படின்னு சொல்லும்படியாக, அவருக்கு கட்டியம் முழங்கும்படியாக கூடலழகர் திருவடி வாரத்தில் விஷ்ணு பரத்வ ஸ்தாபனத்தை பண்ணி அப்படி யானை மேலே ஊர்வலம் வர கருடாரூடனா எம்பெருமான் வந்து உபயநாச்சியாரோட இவருக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சரித்திரம். இதே போலவே இதே மதுரையில் புத்தூர் சுவாமியும் விஷ்ணு பரத்வ ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். என்னன்னா, மதுரையில் இவர் கூடலழகர் திருவடி வாரத்தில் பண்ணினா, அவர் கள்ளழகர் திருவடி வாரத்தில் பண்ணியிருக்கார் புத்தூர் சுவாமி. என்ன தெரியறது, சுவாதியில் அவதரித்தவர்கள் மதுரையில் ஏதோ ஒரு விதமாக விஷ்ணு பரத்வ ஸ்தாபனம் பண்ணுவார்கள் அப்படின்னு தெரியறது. பெரியாழ்வாருடைய ஒரு அம்சபூதரோ அப்படின்னு நாம் உல்லேகனம் உத்பிரேட்ச பண்ணும்படியான ஒரு பிரபாவமுடைய புத்தூர் சுவாமி. அவர் சோலைமலையிலையும் விஷ்ணு பரத்வ ஸ்தாபனம் பண்ணினார். இது ரொம்ப பிரசித்தம் இவருடைய சரித்திரத்தில். சோலைமலை, அதில் இந்த சில பேர்கள் என்ன பண்ணிட்டா, அழகர் மலையை முருகனுடைய மலையாக ஆக்கிடணும், பழமுதிர்ச்சோலைங்கிற முருகனுடைய 6 படை வீடுகளில் ஒன்றுன்னு இதை பண்ணிடணும் அப்படின்னு சில காரியங்களை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. திருமுருகாற்றுப்படைன்னு இருக்குது, நக்கீரர் பண்ணினது. அதில் முருகனுடைய படை வீடுகள் அப்படின்னு 4 தான் சொல்லியிருக்கு. ஆனால் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிகாட்டுதல்னு அர்த்தம். திருமுருகாற்றுப்படை அப்படின்னா முருகனிடம் செல்ல வழிகாட்டுதல்னு அர்த்தம். இவர்கள் அந்த ஆற்றுப்படுத்துதல்ங்கிறத 6 படைன்னு தொகைத்தலங்களாக ஆக்கி அதுலேருந்து உதிரியாக 2 இடங்களை எடுத்து குன்றுதோர் ஆடல் பழமுதிர்ச்சோலை அப்படின்னு உதிரியாக இருக்கிற 2 வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை எடுத்துட்டு 2த்துக்கும் 2 முருகஸ்தலங்களை கற்பிச்சிட்டா. இதில் பழமுதிர்ச்சோலைங்கிறது அந்த சோலைமலை தான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார்கள். அதனால் அந்த சோலைமலை நியாயமாக முருகனோட மலை தான். ஏன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு ஒரு நாட்டுப்புற வழக்கு இருக்கு இல்லையா. அதனால் இது நியாயமாக இது முருகன் கோயில் தான், நீங்களாக வந்து அழகர் கோயில்னு சொல்லிட்டு ஆக்கிரமிச்சுட்டு இருக்கீங்கோ அப்படின்னு இப்படி கிளம்பிட்டா. அப்போது விஷ்ணு பர்வதானாம் அதிபதிகின்னு வேதம் சொல்கிறது. முதலையே சொன்ன மாதிரி வேத பிரமாணம் தான் முக்கியம். வேதம் தான் பரம பிரமாணம், உயர்ந்த பிரமாணம். வேதத்துக்கு முரண்படாமல் பேசினாதான் மற்ற எந்த பிரமாணங்களையுமே நாம் எடுத்துக்க முடியும். அதனால் விஷ்ணு பர்வதானாம் அதிபதிகி, மலைகளுக்கெல்லாம் தலைவன் மாலவன். அந்த மாலவன் தான் சோலைமலையில் இருக்கிற அந்த பரமசுவாமி, பெயர்லேயே பரத்துவத்தை கொண்டவர் அவர். அதனால் இதெல்லாம் உங்கள் பட்சம்னு சொல்லிடுவா. அதனால் பரிபாடல் சங்கத்தமிழர்களே பரிபாடலில் இந்த சோலைமலை திருமாலிருஞ்சோலை மலை அழகர் மலைன்னு பாடியிருக்கா அப்படின்னு அந்த வாக்கியங்களை எல்லாம் எடுத்து காட்டி அழகர் மலை அழகருக்கே அப்படின்னு நிர்தாரணம் பண்ணினார் புத்தூர் சுவாமி. ஆனால் இந்த விஷயம் அவ்வளவு லேசில் முடிஞ்சிடலை. இதுக்காக சட்ட ரீதியாக போராட வேண்டி வந்தது. ஏன்னா அந்த முருகனடியார்கள்லாம் பெருமாள் அழகர் நூபுரகங்கைக்கு போகிற வழியில் ஒரு மண்டபத்தை கட்டி அங்கே ஒரு முருகன் கோயிலையும் ஏற்படுத்தி இதுதான் பழமுதிர்ச்சோலை, இதுதான் முருகன் கோயில் அப்படின்னு உண்டாக்கிட்டார்கள். அதோட இது முருகஸ்தலம் தான் அப்படின்னும் இன்னும் உறுதியாக்க பார்த்தபோது இதற்காக ஒரு வழக்கு போட்டு அழகர் மலை அழகருக்கே அப்படின்னு ஒரு வழக்கு போட்டு சீரியர் படை அப்படின்னு ஒரு படையை ஏற்படுத்தி அந்த படையில் நிறைய பேர்கள், நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள்
புத்தூர் சுவாமியோடு ஒன்றிணைந்தார்கள். அவர்களை கொண்டு ஒரு பெரிய வழக்கையே அங்கே அவர் நடத்தினார். அது 1961 ஜனவரி மாதம் ஆரம்பித்து 1992 செப்டம்பர் மாதம்தான் முடிவடைந்தது. கிட்டத்தட்ட 30-31 வருஷங்கள் அழகர் மலையை மீட்கிறதுக்காக போராடி ஓரளவு அதில் வெற்றியும் அடைஞ்சிட்டார். அழகர் மலை அழகருக்கேன்னு தீர்ப்பாயிடுத்து. அங்கே இருக்கிற முருகன் கோவில் ஏற்படுத்தியாச்சு, அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அழகருக்கு உபகோவிலாக, அழகர் சன்னதிக்கு சப் டெம்பிளாக தான் அது இருக்கணுமே ஒழிய, அது பிரதான கோவில் அழகரை இங்கே அழகர் கோவிலை சப் டெம்பிள்னு ஆக்கக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் அந்த முறையான ஆவணங்கள், உத்தரவுகளை எல்லாம், நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் வாங்கி அவற்றை வெளியிட்டார் புத்தூர் சுவாமி. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அழகர் கோவிலுக்கு உபகோவிலாக, சப் டெம்பிளாக தான் அந்த பழமுதிர்ச்சோலைன்னு இவா சொல்லக்கூடிய அந்த முருகன் கோவில் இருக்குது. இப்படி அழகர் மலை அழகருக்கே அப்படின்னு போராடி அந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுடைய சந்நிதியில் ஒரு மாபெரும் விஷ்ணு பரத்துவ சம்ஸ்தாபனம் பண்ணினார் புத்தூர் சுவாமி. இன்றைக்கும் கூட அந்த பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் கட்டண தரிசன டிக்கெட்டெல்லாம் வாங்கின பக்தர்கள் சொல்கிறா, அழகர் கோவில் தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோவில் அப்படின்னு தான் இருக்குது. அது முட்டலும் வெற்றி அடைய முடிஞ்சுது அப்படின்னு ஒரு சந்தோஷம். இந்த அளவுக்கு வெற்றி பெற முடிஞ்சது. எப்படி எல்லா தேவதைகளும் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவர்களோ அதே போல இந்த சந்நிதியும் அழகர் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்ட சந்நிதி அப்படிங்கிற அளவுக்கு ஏற்படுத்தி ஒரு விஷ்ணு பரத்துவ சம்ஸ்தாபனம் பண்ணினார் புத்தூர் சுவாமி. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, சுவாதியில் அவதரித்தவர்கள் விஷ்ணு பரத்துவ ஸ்தாபனம் பண்ணுவார்கள். சுவாதியில் அவர்கள் அவதாரங்களாக இருக்கணும், சுவாதியாக இருக்கணும், அவர்களும் அப்பேற்பட்ட அவதார புருஷர்களாக இருக்கணும், அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணுறார்கள் அப்படின்னு பெரியாழ்வார்கிட்டையும் அவர் சரித்திரத்திலையும் நாம் பார்க்குறோம், புத்தூர் சுவாமி சரித்திரத்திலையும் பார்க்குறோம். பெரியாழ்வாருக்கு வேதக்கோன் அப்படின்னு திருநாமம். முதலையே சொன்னது போல புத்தூர் சுவாமியும் வேத பிராமணிகராகவே தான் இருந்திருக்கார். எந்த ஒரு கிரந்தத்தையும் வேத பிரமாணத்தை காட்டியே அதனுடைய பிரமாண வலிமையை ஸ்தாபிப்பார் புத்தூர் சுவாமி. அதனால் வேதக்கோன் அப்படின்னு இவரையும் சொல்ல தகும். பட்டர் பிரான், அவருக்கு பெரியாழ்வாருக்கு பட்டர் பிரான் அப்படின்னு பேர். பட்டஹான்னாலே ஸ்காலர்னு அர்த்தம். புத்தூர் சுவாமி அப்பேற்பட்ட பெரிய ஸ்காலர், ஸ்ரீ வைஷ்ணவ சிம்மம் அப்படின்னே பேர் எடுத்தவர். அப்படி ஒரு அத்தாரிட்டியாக எழுந்தருளி இருந்தவர் புத்தூர் சுவாமி. வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே அப்படி ஒரு பிராமணிகராக எழுந்தருளி இருந்தவர். அதனால் இவரும் பட்டர். மேலும் விஷ்ணு சித்தர் அப்படின்னு பெரியாழ்வாருக்கு திருநாமம். புத்தூர் சுவாமி விஷ்ணு சித்த விஜயம் அப்படின்னு செய்து நம் காலத்தில் நாம் காணப்பெற்ற ஒரு விஷ்ணு சித்தரோ என்று சொல்லும்படியாக எழுந்தருளி இருந்தவர். பெரியாழ்வார் பாண்டிய நாட்டில் தோன்றிய, வைகை கரையில் தோன்றிய விஷ்ணு சித்தர் அப்படின்னா, புத்தூர் சுவாமி சோழ நாட்டில் காவிரி கரையில் தோன்றிய விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லும்படியான பெருமை உடையவர். இந்த சாமியங்களை எல்லாம் வைத்து பெரியாழ்வார் எப்படி சுவாதியில் அவதரித்து என்ன காரியங்களை பண்ணினாரோ அதே போன்ற அதற்கு சதுருஷமான காரியங்களை புத்தூர் சுவாமியும் பண்ணினார் அப்படின்னு நாம் அனுபவிக்கலாம். சுவாதியில் தோன்றின மற்றும் ஒருவர் பெரியாழ்வார் ஆணி சுவாதி, அதுபோல பெரிய திருமலை நம்பி சித்திரை சுவாதி. இவர் பண்ணின காரியங்கள்லேயே ரொம்ப முக்கியமானது, தேவதாந்திர பரராக ஆகிவிட்ட கோவிந்தரை இவர் மீட்டார். காளஹஸ்தியில் போய் சிவபூஜை பண்ணிட்டு இருந்த கோவிந்தர், அவரை பெரிய திருமலை நம்பிகள் தான் மீட்டுண்டு வந்தார். எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே அப்படின்னு அந்த பாசுரத்தை கொண்டு உடையவருடைய நியமனமடியாக கோவிந்தரை மீட்டுண்டு வரார். புத்தூர் சுவாமி அதே சுவாதியில் அவதரித்தவர் தான். தன் வாழ்நாள் முழுக்க இதைத்தான் பண்ணிட்டு இருந்தார். எத்தனையோ ஆஸ்திகர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்கியிருக்கார் புத்தூர் சுவாமி. தேவதாந்திர பூஜை பண்ணிட்டு தேவதாந்திர பரர்களாக தன்னுடைய வாழ்நாளை போக்கின்றிருந்தவர்களை எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்கின பெருமை. தாய் மதம் திருப்புதல்னு இன்னைக்கு சொல்கிறாளே, உண்மையாக புத்தூர் சுவாமி தாய் மதமான இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மார்க்கத்துக்கு திருப்பி விட்டுருக்கார். இதுதானே தாய் மதம். சர்வேஷாமேவ லோகானா மாதா பிதாச்ச மாதவகான்னு வாக்கியம் இருக்குது. ஏஷ ஸ்திரீ ஏஷ புருஷகா அப்படின்னு வேதமே சொல்கிறது. இதையும் புத்தூர் சுவாமி தான் காமிச்சிருக்கார் இந்த வாக்கியத்தையும். எம்பெருமான் தான் தாய், எம்பெருமான் தான் தந்தை இப்படின்னு எல்லாம் பிரமாணங்கள் இருக்கும்போது தாய் மதம்னாலே நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் தானே. அப்போது வெறும் ஆஸ்திகராக இருந்தால் போராது, தேவதாந்திர பரராக இருந்தால் போராது,
இதையெல்லாம் மேலே ஏறி கடந்து நாம் ஸ்ரீ வைஷ்ணவராக மாறணும். அப்படி எத்தனையோ ஆஸ்திகர்களை தாய் மதம் திருப்பின பெருமை உடையவர் புத்தூர் சுவாமி. யாரை போல? பெரிய திருமலை நம்பிகளை போல. அவர் ஒரு கோவிந்தரை தானே தாய் மதத்துக்கு திருப்பினார். புத்தூர் சுவாமி எத்தனையோ பேர்களை தாய் மதம் திருப்பினார். கோவிந்தன் அப்படின்னா பசுக்களை மேய்ப்பவன். நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? ஜீவகோடிகள் எப்படி இருக்கா? ஞானேன ஹீனகா பசுபி சமானகா. அதனால நம் விஷயத்தில் நம்மை மேய்த்த கோவிந்தராக அவர் இருக்கிறார். புத்தூர் சுவாமி எழுந்தருளி இருந்தார். ஏன்னா ஞானஹீனர்களை பசுக்கள்னு சொல்லலாம். அவளையெல்லாம் மீட்டு கொட்டிலுக்கு திருப்பி கட்டின் வந்து பட்டி மேய்ந்து எங்கேயோ போயிடுது இந்த கண்ணுக்குட்டி இந்த மாடெல்லாம். அதெல்லாம் திருப்பி மறுபடியும் மீட்டின் வந்து கொட்டிலில் கட்டுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த வகையில் புத்தூர் சுவாமி தாய்மதம் திருப்புதல்ங்கிற அந்த காரியத்தை பண்ணி எவ்வளவோ ஆஸ்திகர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்களாக மாற்றியிருக்கிறார். இது வாழ்நாள் முழுக்க புத்தூர் சுவாமி பண்ணின காரியம். அவரவர் அனுபவத்தின் மூலமாகவே இதை தெரிஞ்சுக்கலாம். பெரிய திருமலை நம்பி அவர் என்ன பண்ணினார்? உடையவருக்கு திருமலை அடிவாரத்தில் 1 வருட காலம் ஸ்ரீராமாயணம் சாதித்தார். புத்தூர் சுவாமி புத்தூர்லேயே தம்முடைய ஆராத்திய தெய்வமான சக்கரவர்த்தி திருமகன் சந்நிதியில் ஸ்ரீராமாயணம் காலக்ஷேபம் கேட்டார். இப்படி ஒரு சாமியம் இவருடைய சரித்திரத்தில். வரியடைவே பங்கி வாசித்து கோவிந்தராஜ்யம் வியாக்கியானத்தோட ஸ்ரீராமாயணம் காலக்ஷேபம் சுமாராக 1 வருட காலம் புத்தூர் சுவாமி ஸ்ரோதாவாக இருந்து கேட்டார். இப்படி ஸ்ரீராமாயணத்தால் ஒரு ஒற்றுமை, தேவதாந்திர பரர்களையெல்லாம் திருத்தி ஸ்ரீ வைஷ்ணவர்களாக மாற்றியதுங்கிற பெருமை, இந்த 2 விஷயங்கள்லையும் பெரிய திருமலை நம்பிகளோட புத்தூர் சுவாமிக்கும் சாமியம் உண்டு. இருவருமே சுவாதியில் தோன்றியவர்கள். அடுத்தபடியாக வடக்கு திருவீதி பிள்ளை. இவர் ஆணி சுவாதியில் அவதரித்தவர். வடக்கு திருவீதி பிள்ளைக்கு பெருமையே, முக்கியமான பெருமையே என்னன்னா நம்பிள்ளையினுடைய சிஷ்யர் அப்படிங்கிறதே பெருமை அவருக்கு. புத்தூர் சுவாமிக்கு என்ன பெருமைன்னா அவருடைய திருத்தகப்பனார் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமி புத்தூர் சுவாமியினுடைய திருத்தகப்பனார். அவரிடத்துல இருந்து எத்தனையோ அர்த்த விசேஷங்களை எல்லாம் கத்துண்டு, முக்கியமாக இந்த பதிப்பு பணியை அவரிடத்துல இருந்து கத்துண்டு பிரகாசமாக விலக்ஷணமாக லோகத்தில் தன்னுடைய சம்பிரதாய காரியங்களை எல்லாம் பண்ணினார் புத்தூர் சுவாமி. அப்போது நம்பிள்ளையினுடைய சிஷ்யராக இருந்து பெருமை பெற்றவர் வடக்கு திருவீதி பிள்ளை அப்படின்னா அதற்கு சலை இல்லாமல் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமியினுடைய சிஷ்யராக புத்திரராக இருந்து சம்பிரதாய திருப்பணிகளை பண்ணியவர் புத்தூர் சுவாமி. அப்போது சுவாதியில் அவதரித்த இந்த இருவருக்குமே இந்த ஒற்றுமையை நாம் அனுபவிக்கலாம். அடுத்தபடியாக வாதிகேசரி ஜீயர். இவர் ஆணி சுவாதியில் தோன்றினவர் தான். இவரும் சுவாதி திருநாளில் தோன்றியவர். பெரியவாச்சான் பிள்ளையினுடைய பரம சிஷ்யர் இவர். இவருடைய சரித்திரம் பிரசித்தம். சரித்திரத்தை பார்த்தா தெரியும். இவர் நிரக்ஷர குக்ஷியாக இருந்தார். அதாவது ஒன்றும் பெருசாக படிச்சுக்காமல் இருந்தார். அவ்வளவு ஒரு விசேஷமான அறிவோடு இல்லாதபடிக்கு இருந்துருந்த இவர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய கட்டாட்சத்தினால உயர்ந்த வியாக்கியானங்களே அருளி செய்யும்படியான பெரிய ஒரு மகா மேதாவியாக வந்தார் அப்படின்னு இவருடைய சரித்திரம். அதனால் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய முக்கியமான சிஷ்யர், பரம சிஷ்யர் வாதிகேசரி ஜீயர். புத்தூர் சுவாமியை சொல்லணும்னா இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சமூகமே சொல்லும் இவரே பெரியவாச்சான் பிள்ளை தானோ அப்படின்னு சொல்லும். அந்த அளவுக்கு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய பிரிய சிஷ்யராக இருந்திருக்கார். பொதுவாகவே ஒரு ஆச்சாரியனிடத்தில் அத்தியந்தமாக ஈடுபடக்கூடிய சிஷ்யர்கள் அவள் யாராக இருந்தாலும் ரொம்ப ஆழ்ந்து தேவுமற்றறியேன்னு ஈடுபடுவா இல்லையா? அவளிடத்திலேயே அந்த ஆச்சாரியனுடைய ஏகாம்சம் இருக்கும், ஏதோ கொஞ்சம் அம்சம் இருக்கும். இருந்தால்தான் அந்த ஆச்சாரியனுக்கு அணுக்கராக இருந்து அப்படிப்பட்ட கைங்கரியங்களையே பண்ண முடியும். இது போல் நம்ம யார் கதைகளில் எல்லாம் பார்க்கலான்னா நரநாராயண அம்சம். நரநாராயணர்கள் பத்ரிகாசிரம ரிஷிகள், அவர்களிடத்துல நரனிடத்திலேயே நாராயண அம்சம் உண்டு. நரன் சிஷ்யர் தான், நாராயணன் எம்பெருமான், நரன் சிஷ்யர் தான். ஆனால் அந்த நரனிடத்திலையும் நாராயண அம்சம் உண்டு. அதே போல் ஷடகோப மதுரகவி சுவாமி நம்மாழ்வாருடைய அம்சமே கொஞ்சம் மதுரகவிகள் இடத்துலையும் உண்டு. அப்போதான் இப்பேற்பட்ட மகாபுருஷருக்கு நெருங்கி இருந்து கைங்கரியமே பண்ண முடியும். அதே போல் மாமுனிகள் பொன்னடிக்கால் ஜீயர்,
மாமுனிகள் அம்சம் பொன்னடிக்கால் ஜீயர் ஒன்னான வானமாமலை ஜீயரிடத்திலையும் கிஞ்சித்து உண்டு, ஏகாம்சம் உண்டு. அப்படி இருந்தாதான் பொன்னடியாம் செங்கமலம்னு இருந்துட்டு பாத ரேகாமயம் சதான்னு இருந்துட்டு கைங்கரியம் பண்ண முடியும். அதனால இது போல பெரியவாச்சான் பிள்ளையினுடைய அம்சபூதர் தான் புத்தூர் சுவாமியும். அப்படி இருந்தாத்தான், அந்த அம்சம் இருந்தாத்தான் அவர்களுக்கு அப்பேற்பட்ட கைங்கரியமே பண்ண முடியும். இதை வச்சே நாம் அவளுடைய அம்சத்தை யூகிக்கலாம். அதுபோல இவர்கள்லாம் அந்த ஆச்சாரியனுடைய அம்சம் ஏகாம்சம் உடையவர்களாக இருந்திருக்கார்கள். அதே போல கிருஷ்ணசூரி அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய அம்சபூதராக புத்தூர் சுவாமியும் இருந்திருக்கார். அவர் கிருஷ்ணசூரி, இவர் கிருஷ்ணசுவாமி. சுவாதியில் தோன்றின வாதிகேசரி ஜீயர் அவருக்கு பரம சிஷ்யராக இருந்தார். அதே சுவாதியில் தோன்றின புத்தூர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளைக்கு பிரிய சிஷ்யராக இருந்திருக்கார். இது போன்ற ஒற்றுமைகள் சாமியங்கள் இவர்களுக்குள்ள. வாதிகேசரி ஜீயருடைய அவருடைய அருளி செய்த கிரந்தங்கள், வாதிகேசரி ஜீயர் ஒர்க்ஸ் ஏராளமாக இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது கீதை வெண்பா. கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தையும் ஒரு அழகான தமிழ் வெண்பாவாக இவர் ஆக்கி கொடுத்துருக்கார். நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினா ரீஜனல் லாங்குவேஜில் அமைந்த முதல் கீதை அப்படிங்கிறது வாதிகேசரி ஜீயருடையதாகத்தான் இருக்க வேண்டும். அடியேன் சொல்கிறது பாரத தேசம் முழுமையிலும் ஆராய்ச்சி பண்ணினால் காலத்தால் பார்த்தோமானா ரீஜனல் பாஷையில், பிரதேச பாஷையில் அமைந்த முதல் கீதை டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வாதிகேசரி ஜீயருடையதாகத்தான் இருக்க வேண்டும். இது விஷயமா ஒரு விசாரம் நாம் பண்ணணும், ஸ்ரீ வைஷ்ணவ சமூகம் பண்ணணும். அடியேன் பண்ணின வரையிலும் பிரதேச பாஷையில் அமைந்த முதல் கீதை அப்படிங்கிறது வாதிகேசரி ஜீயருடைய கீதை தான். தமிழில் கீதை வெண்பா அப்படின்னு அருளி செய்து இருக்கார். புத்தூர் சுவாமி என்ன பண்ணியிருக்கார், கீதார்த்த விவரணம் அப்படின்னு அந்த கீதைக்கு ஒரு பெரியோர்களும் அருளி செய்த வியாக்கியானங்கள், முதலையே சொன்னது போல வியாக்கியானங்களை எல்லாம் இவருடைய எளிய நடை விவரணம் இல்லைன்னா நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. யாமுனாச்சாரியருடைய கீதா பாஷ்யம், எம்பெருமானாருடைய கீதா பாஷ்யம், சுவாமி தேசிகனுடைய கீதா பாஷ்யம், வாதிகேசரி ஜீயருடைய கீதை வெண்பா, இப்படி அவ்வளவையும் தொகுத்து ஆங்காங்கு சங்கர பாஷ்யத்தையும் கோட் பண்ணி புத்தூர் சுவாமி ரொம்ப பெரிய ஒரு கீதார்த்த விவரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய அமிர்தத்தை நமக்கு கொடுத்துருக்கார். நமக்கு புத்தூர் சுவாமியினுடைய இந்த எளிய நடை விளக்கங்கள் விவரணங்கள்லாம் இல்லைன்னா நேரடியாக அந்த பாஷ்யங்களையோ அதற்கு உண்டான டீகைகளையோ படித்து வாசித்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது முடியாது. இந்த எளிய நடை விவரணம் இருக்கோ இதுதான் அங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு இந்த விவரணத்தை வாசித்தாலே நமக்கு எளிமையாக புரிஞ்சிடும். எளிய நடை விவரணமே கஷ்டமாக இருக்குங்கிறது போல் இருக்காது. எளிய நடை விவரணம் பெயருக்கு ஏற்ப எளிமையாக புரியும்படியாக இருக்கும். அப்படி புத்தூர் சுவாமியினுடைய ஒர்க்ஸ்லேயே ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லும்படியானது அவருடைய கீதார்த்த விவரணம். அப்படி சுவாதியில் தோன்றிய வாதிகேசரி ஜீயர் கீதை வெண்பா பண்ணி பெருமை பெற்றார் அப்படின்னா, நம்முடைய புத்தூர் சுவாமி சுவாதியில் தோன்றி கீதார்த்த விவரணம் அப்படிங்கிற அந்த பெரிய மாபெரும் ஒரு கிரந்தம் 5 தொகுதிகளாக அமைக்கப்பட்டது. வாழ்க்கையில் ஒரு தரம் ஒரு ஆவருத்தியானும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரும் அதை வாசிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு மலையான ஒர்க் அது. அப்படி கீதார்த்த விவரணம் அருளி செய்து பெருமை பெற்றவர் புத்தூர் சுவாமி. சுவாதியில் அவதரித்த ரொம்பவும் முக்கியமான ஒருவர் நம்முடைய தெள்ளிய சிங்க பெருமாள், நரசிம்ம பெருமாள். நரசிம்ம பெருமாள் சுவாதியில் அவதரித்து என்ன பண்ணினார், ஹிரண்யாதிகளை எல்லாம் ஒழிச்சார், பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அதே தான் புத்தூர் சுவாமியும் பண்ணினார். ஹிரண்யாதிகளுக்கெல்லாம் உக்ரமூர்த்தியாக இருந்தார். ஹிரண்யாதிகள்னா யார், விஷ்ணு பரத்துவத்துக்கு எதிரிட்டு நிற்கிறவர்கள், ஹிரண்யன் போன்றவர்கள். அவர்களுக்கெல்லாம் ஹிரண்யாக்ஷன் இவர்களுக்கெல்லாம் உக்ரமூர்த்தியாக, உக்ர நரசிம்மர் மாதிரி உக்ரமூர்த்தியாக இருந்தார் புத்தூர் சுவாமி. பிரகலாதன் போல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் பிரசன்ன மூர்த்தியாக இருந்தார். நரசிம்மர் என்ன பண்ணினாரோ அதையே புத்தூர் சுவாமியும் நமக்கு பண்ணி காட்டினார். நுட்பமாக சூக்ஷ்மமாக கவனித்து பார்த்தா புரியும். ஹிரண்யன் போல விஷ்ணுவுக்கு எதிரிட்டு நிற்கிறவர்களுக்கு நரசிம்ம பெருமாள் உக்ர நரசிம்மராக இருந்தார். புத்தூர் சுவாமி விஷ்ணு பரத்துவத்துக்கு விஷ்ணு குணத்துக்கு எதிரிட்டு நிற்கிறவர்களுக்கெல்லாம் உக்ரமூர்த்தியாக இருந்தார். நரசிம்ம பெருமாள் பிரகலாதனுக்கு சாந்த நரசிம்மனா மடியில் வச்சுண்டு வருடி கொடுத்துண்டு லாலனை பண்ணுறவராக இருந்தார்.
அதே போல் புத்தூர் சுவாமி பிரகலாத ஆழ்வானை போல விஷ்ணு பக்தர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் கிரந்தங்கள் மூலமாக நம்மை லாலனை பண்ணும்படியாக நமக்கு நம் விஷயத்தில் பிரசன்னமானவராக சாந்தமூர்த்தியாக இன்னிக்கும் நம்மிடையே எழுந்தருளி இருக்கிறார். நரசிம்மர் சுவாதியில் தோன்றினார் இல்லையா? நம்ம எங்கேயுமே விஷ்ணு ஆலயங்களில் பார்த்தா சக்கரத்தாழ்வார் இருப்பார், பின்னாடியே நரசிம்மமூர்த்தி யோக நரசிம்மரா இருப்பார், அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பார். அபின்னமாக இருப்பா இவா ரெண்டு பேரும். நரசிம்மரை பார்த்தா பின்னாடி சக்கரத்தாழ்வாரை பார்க்கலாம், சக்கரத்தாழ்வாரை பார்த்தா பின்னாடி போய் நரசிம்மரை பார்க்கலாம். இது போல தான் இந்த அபின்னமாக அவளை வேறுபடுத்தி பார்க்க முடியாதபடிக்கு இவர்கள் இருப்பார்கள். நம்ம திருமால் ஆலயங்களில் பார்த்தா தெரியும். புத்தூர் சுவாமி எப்படின்னா, முதலையே சொன்னது போல நரசிம்மர் அப்படின்னா சுவாதியில் தோன்றிய நரசிம்மர் இருந்தால் பின்னாடியே சக்கரத்தாழ்வார் இருப்பார். சுவாதியில் தோன்றிய புத்தூர் சுவாமி ஸ்வயமே சக்கரத்தாழ்வாரோ அப்படின்னு சொல்லும்படியாக எழுந்தருளி இருந்தார். ஏன்னா திருவள்ளரையில் பன்னிரு திருவோணமட்டேன் அப்படிங்கிற அந்த பிரமாணத்தை எடுத்துண்டு புத்தூர் சுவாமியின் திருத்தகப்பனார் திருவள்ளரை எம்பெருமான் இடத்துல பெரியவாச்சான் பிள்ளைக்கு கைங்கரியம் பண்ண ஒரு புத்திர ரத்தனம் வேணும்னு பிரார்த்திச்சுண்டு பெற்றெடுத்த குழந்தை இவர். பொதுவாக நம்முடைய எம்பெருமானார் திருவாக்கு ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகள்லாம் கடலோசை மாதிரி வெறும் சப்தமாக இடக்கூடாது, அதெல்லாம் நம்ம அனுஷ்டானத்தில் இருக்கணும் அப்படின்னு உடையவருடைய திருவாக்கு இருக்குது. அதை புத்தூர் சுவாமி திருத்தகப்பனார் அனுஷ்டித்தே காட்டியிருக்கார். எம்பெருமானார் நாறு நரும்பொழியில் அனுஷ்டித்து காட்டினார், அது பிரசித்தம். புத்தூர் சுவாமி திருத்தகப்பனாரும் அதை அனுஷ்டித்து காட்டியிருக்கார். என்னன்னா பன்னிரு திருவோணமட்டேன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு இருக்கு இல்லையா, அதுபோல் திருவள்ளரை எம்பெருமானுடைய திருநக்ஷத்திரம் பங்குனி ஸ்ரவணம், பங்குனி திருவோணம், 12 திருவோணங்கள் அவரிடத்துல போய் பிரார்த்திச்சுண்டு பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுண்டு 13வது திருவோணம் புத்தூர் சுவாமியின் திருத்தாயார் இவரை தன்னுடைய கர்ப்பத்தில் கிடைக்க பெற்றாள். என்ன நோன்பு நோற்றாள் கொளோ இவரை பெற்ற வயிறுடையாள் அப்படிங்கிறது போல இவருடைய சரித்திரம் அப்படி இருக்கு. ஏன்னா இப்பேற்பட்ட உயர்ந்த వ్యక్திகளுக்கெல்லாம் அந்த தபஸ் வேணும்னு எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். லகுவா எல்லா குழந்தைகளையும் மாதிரி இவ உண்டாயிடுறது இல்லை. அப்படி நடையா நடந்து பெருமாள்கிட்ட கேட்டு வேண்டி பிரார்த்திச்சுண்டு பெற்ற குழந்தை. அப்போது பெருமாள் என்ன பண்ணுவார், தன்னுடைய பரிகரங்களில் ஒருத்தரை தானே அனுப்புவார். திருவள்ளரையில் பெருமாளுக்கு திருக்கைத்தலத்தில் பிரயோக சக்கரமூர்த்தியாக இருக்கார். சக்கரத்தாழ்வார் இப்படி இல்லாமல் பிரயோக சக்கரமாக இருக்கார். அப்படி அடல் ஆழியான் அப்படின்பா ஆழ்வார்கள்லாம். அடல் ஆழியான்னா புறப்படுற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய சுதர்சனர் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் தன்னுடைய பரிகர பூதரில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த சுதர்சனரையே கொடுத்துட்டாரோ, புத்தூர் சுவாமியை உலகத்துக்கு கொடுத்துட்டாரோ அந்த ஸ்ரவண விரதத்துக்கு ஒரு பலன் போல அப்படின்னு நினைக்கும்படியாக அவர் கேட்டுண்டது. அப்படி நமக்கு காமியார்த்த பிரார்த்தனை இல்லை, ஆச்சாரிய கைங்கரியார்த்த பிரார்த்தனையாக புத்தூர் சுவாமியின் திருத்தகப்பனார் கேட்டுண்டார். கேட்டுண்ட விஷய கௌரவத்தினால எம்பெருமான் தன்னுடைய கைத்தலத்தில் இருக்கிற அந்த பிரயோக சக்கரத்தையே கொடுத்துட்டாரோ லோகத்துக்கு அப்படிங்கிறது போல பிரபாவசாலியாக இருந்திருக்கார். ஏன்னா அந்த பிரயோக சக்கரம் எப்படி அப்படி கிளம்பி போய் விஷ்ணு பரத்துவ விருத்தமாக துர்வாதிகளை எல்லாம் அப்படி நிரசிக்குமோ அதே போல புத்தூர் சுவாமியும் இருந்திருக்கார். அவருடைய காலத்தில் சமகாலத்தில் இருந்து அவருடைய பிரபாவத்தெல்லாம் அனுபவித்த அந்த பாக்கியசாலிகள்லாம் இருக்காளே. அதனால் இதை கொண்டு பார்த்தா சுவாதியில் தோன்றிய நரசிம்மர் எப்படி பின்னையே சக்கரத்தாழ்வாரை வச்சுன்னு இருப்பாரோ அதே போல் சுவாதியில் தோன்றிய புத்தூர் சுவாமி ஸ்வயமே தானே சக்கரத்தாழ்வாராக இருந்து விஷ்ணு பரத்துவ ஸ்தாபனத்தை உலகத்தில் பண்ணியிருக்கார். அதனால் இவர் சுதர்சனரோ எம்பெருமானுடைய திருவாழி ஆழ்வானோ சக்கரத்தாழ்வானோ அப்படின்னு சொல்லும்படியான ஒரு பிரபாவம் உடையவர். யாருமே ஒருத்தர் அவதாரம் அப்படிங்கிறத ஆடம்பரத்தில் காட்டக்கூடாது. அவர்கள் தம்முடைய கல்யாண குணங்களில் காட்டணும், கருணையில் காட்டணும், பிரபாவத்தில் காட்டணும். இதிலெல்லாம் அது தெரியணும். ஒருத்தர் அவதார புருஷர் அப்படிங்கிறது ஆத்ம குணங்கள் கல்யாண குணங்களில் தெரியணும். அவருடைய பிரபாவத்தை பார்த்தா அவர் செய்கிற சேஷ்டிதங்கள் செயல்களையெல்லாம் பார்த்து தெரியணும். அவருடைய கருணையை பார்த்து தெரியணும். பட்டாடோபத்திலையும் ஆடம்பரத்திலையும் நாம் எந்த அவதார புருஷரையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் புத்தூர் சுவாமியினுடைய பிரபாவங்களையெல்லாம் பார்த்தால் இவர் ஒரு கால் சக்கரத்தாழ்வாரோ அப்படின்னு உத்பிரேக்ஷ பண்ணும்படியாக இவருடைய அந்த செயல்கள்லாம் இருந்திருக்கு, அந்த காரியங்கள்லாம் அப்படி இருந்திருக்கு. ஏன்னா
முதல் சுதர்சனர் நித்தியசூரியா இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், எப்போதும் எம்பெருமானுடைய கைத்தலத்திலேயே இருக்கக்கூடிய அந்த சுதர்சனர் திருவாழி ஆழ்வான் நேமி பிரான், அவர்தான் முதல் சுதர்சனர் நித்தியசூரி. இரண்டாவது சுதர்சனர் யாருன்னா திருமழிசை ஆழ்வார் பக்திசாரர், அவர் சக்ராம்சம் பார்கவோத்பவம், மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீசம் பக்திசாரம் அகம்பஜே அப்படின்னு பிரார்த்திக்கிறோமே. அதனால இரண்டாவது சுதர்சனராக திருமழிசை ஆழ்வார் இருந்திருக்கார். மூன்றாவது சுதர்சனர் புத்தூர் சுவாமியோ அப்படின்னு சொல்லும்படியாக இவருடைய பெருமையெல்லாம் இருந்திருக்கு. முதல் சுதர்சனராவது நித்தியசூரி, எம்பெருமான் கைத்தலத்திலேயே இருந்துட்டு போய் சிசுபால வதம் பண்ணுறது, கஜேந்திர மோட்சத்துக்கு போய் முதலைய வதம் பண்ணுறதுன்னு பண்ணினா ஒரு ஆச்சரியம் இல்லை. ரெண்டாவது சுதர்சனர் யோகியா இருந்தார், திருமழிசை பிரான் யோகியா இருந்து அவர் அதிசய செயல்களை பண்ணினா அது ஒரு ஆச்சரியம் இல்லை. ஆனால் இவெல்லாம் தனித்தனியாக பண்ணின காரியத்தை புத்தூர் சுவாமி தன்னுடைய காலத்தில் சமஷ்டியாக பண்ணியிருக்கார். நாம் ரொம்ப நுட்பமாக கவனித்து பார்த்தா இதில் உள்ள சூக்ஷ்மங்கள் நமக்கு புரியும். அவரவர் தனித்தனியாக பண்ணினதை சுவாதியில் தோன்றிய புத்தூர் சுவாமி சமஷ்டியாக பண்ணினார். சுவாதியில் தோன்றி மற்றவர்கள்லாம் எதை தன்னுடைய காலத்தில் தனித்தனியாக பண்ணினார்களோ அவ்வளவையும் சமஷ்டியாக பண்ணினவர் புத்தூர் சுவாமி. அதனால் சுவாதி திருநாள் அப்படிங்கிறது நம்முடைய புத்தூர் சுவாமிக்கு ரொம்பவும் பொருத்தமானது. எல்லாத்துக்கும் மேலே முதல்லையே சொன்னது போல புத்தூர் சுவாமி வேத பிராமாணிகர், வேதத்தை கொண்டு எதையுமே பேசக்கூடியவர், வேதத்தை கொண்டு நிர்தாரணம் பண்ணக்கூடியவர். வேதத்தில் சுவாதியை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, வாயுர் நக்ஷத்திரம் அப்யேதி நிஷ்டியாம் அப்படின்னு ஒரு வாக்கியம், அது தொடங்கி ஒரு வேத வாக்கியம் இருக்குது. அதாவது சுவாதி நட்சத்திர தெய்வம் வாயு பகவான், அந்த வாயு பகவான் இந்த சுவாதி நட்சத்திரத்தை அவலம்பித்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்கிறார் அப்படின்னு இருக்குது. வாயு பகவானுக்கே ஒரு தனி ஏற்றம் உண்டு நம்ம சம்பிரதாயத்தில். வாயு பகவான் அம்சமாக அவதரித்தவர் தான் ஆஞ்சநேய சுவாமி, பெருமாளையும் பிராட்டியையும் சேர்த்து வச்சு சேர்த்தி உற்சவம் பண்ணினவர் அவர். அதனால் சுவாதி நட்சத்திரத்துக்கு தெய்வமே வாயு பகவானம். அந்த வாயு பகவான் இந்த சுவாதியை அவலம்பித்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்கிறார்னு வேதம் சொல்கிறது. சுவாதி நட்சத்திரத்துக்கு இப்படி ஒரு பெருமையை வேதம் கொடுக்கறது. மேலும் ஒரு வாக்கியம், யோவை நக்ஷத்ரியம் பிரஜாபதிம் வேத அப்படின்னு, நக்ஷத்திர ரூபியாகவே பகவான் இருக்காராம். ஒரு ஒரு நட்சத்திரமும் அவருக்கு ஒரு ஒரு அவயவங்களாக உள்ளன அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஒரு வர்ணனை வேதம் பண்ணுறது. இது போல நட்சத்திர ரூபியான பகவானுக்கு 27 நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்குது. அதில் சுவாதி நட்சத்திரம் எம்பெருமானுக்கு ஹிருதயஸ்தானமாக இருக்குது. அப்படின்னா எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை அனுசரித்து சுவாதியில் தோன்றின புத்தூர் சுவாமியினுடைய செயல்களும் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். இன்னும் எவ்வளவோ இப்போது 60 கடந்த பெரியோர்கள்லாம் எவ்வளவோ புத்தூர் சுவாமியினுடைய அவதார காரியங்களை நேராக பார்த்துருப்பார்கள். அதனால் சுவாதியில் தோன்றின புத்தூர் சுவாமி சுவாதி நட்சத்திரத்தை தனக்கு ஹிருதயஸ்தானமாக கொண்ட அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை அனுசரித்து எப்பேற்பட்ட மலையான காரியங்களை எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கும் அவருடைய கிரந்தங்கள் நமக்கு காட்டி கொடுக்கின்றன. பொதுவாக எம்பெருமானார் எவ்வளவு ஆச்சாரிய புருஷர்கள்ட்ட அர்த்தங்களை வாசிச்சிருந்தாலும் வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் அப்படிங்கிறார் கீதா பாஷ்யத்தில். யாமுனாச்சாரியரால் தான் அடியேன் ஒரு வஸ்துவாகவே ஆனேன் அப்படின்னு எம்பெருமானார் திருவாக்கு. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத அப்படின்னு அந்த யாமுனாச்சாரியர் என் பாட்டனாரை கொண்டு என்னை பாருங்கோ அப்படின்னு பெரிய பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கிறார். இப்பேற்பட்ட மகாபுருஷர்களே இப்படி சொல்லும்போது அடியேனும் இவர்களை அடியொற்றி ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்கிறேன். புத்தூர் சுவாமியால் தான் பொருளல்லாத அடியேன் இன்று ஒரு வஸ்துவாக இருக்கேன் அப்படின்னா, 4 ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்களை சொல்ல கிடைச்சிருக்கு பாக்கியம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க புத்தூர் சுவாமிக்கே இந்த பெருமை சேரும். புத்தூர் சுவாமியினுடைய கிரந்தங்களை வாசித்து தான் பொருளற்ற அடியேன் இன்று ஒரு வஸ்துவாக இருக்கிறேன். அதனால் திருவள்ளரை எம்பெருமானும் புத்தூர் சுவாமியினுடைய குடல் தொடக்கையிட்டு பிதாமகம் நாதமுனி விலோக்கிய பிரசீத அப்படிங்கும்படியாக புத்தூர் சுவாமி சம்பந்தத்தை இட்டு அடியேனை கட்டாட்சித்தால் அடியேனுடைய இந்த ஜென்ம யாத்திரை சார்த்தமாகும்.
புண்டரீகாட்சன் நெடுநோக்கு புத்தூர் சுவாமியை இட்டு அடியேனுக்கு கிடைக்க பெற்றால் இந்த பிறவி எடுத்தது பிரயோஜனமாகும் அடியேனுக்கு. இப்பேற்பட்ட இந்த சுவாதி திருநாள் என்கிற சிற்றுரையை புத்தூர் சுவாமியினுடைய திருவடி வாரங்களில் சமர்ப்பித்து தலை கட்டுகிறேன். புத்தூர் சுவாமி பாரித்த அந்த விஷ்ணு பரத்வம் உலகமெங்கும் சம்ஸ்தாபனம் ஆவதை நம் காலத்தில் நாம் கண்குளிர காண வேண்டுமாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். ரக்தாப்ஜ பத்ரநேத்ராய ஸ்வேதாச்சல நிவாசினே ஸ்ரீ விஷ்ணு சித்தநிதயே நித்யஷீர் நித்யமங்களம் நித்யஷீர் நித்யமங்களம். புத்தூர் சுவாமி திருவடிகளே சரணம்.